ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் ட்ரையல் வெர்ஷன் பார்த்தவங்க இப்போ கூகுள் ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் வெர்ஷன் பார்க்க வந்திருக்கீங்க. கூகுள் ஆட்ஸோட ட்ரையல் வெர்ஷன் வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் எப்படி கூகுள் ஆட்ஸோட கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம், எந்த வகையில் ரியல் டைமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி ரியல் டைமாக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் தான். ரொம்ப நாளாக இ-காமர்ஸ் வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் சோஷியல் மீடியா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்துருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ ஜனவரி 23, அதாவது இந்த 23யோட ஜனவரி மந்த் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸே 6000 தான். ஓகேவா, நெட் சேல்ஸ் பார்த்துக்கோங்க. ஈவன் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணுறதுமா நான் வந்து இப்போ ஒரு 2022 கூட போய் காட்டுறேன் சார். நவம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் நவம்பர்ல 11,000. அதுக்கடுத்து கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல நான் இப்போ காட்டின மாதிரி நான் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். என்ன ரீசன் சொல்கிறேன். ஜனவரி மந்த்ல பார்த்தீங்கன்னா 6000. இன்ஃபேக்ட் எதுக்குன்னா ஏன் இவ்வளோ சேல்ஸ் கொடுதுன்னு கேட்டதுக்கு, நான் நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு மார்ஜின் நிற்க மாட்டேங்குது. விச் மீன்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவான கேம்பெயின் ரன் பண்ணல. ஒரு சேலுக்கு ஒரு கன்வர்ஷனுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ ரூபாய் செலவாகணும்னு இருக்கு. பட் அதை விட எக்ஸிட் ஆகும் போது நமக்கு மார்ஜின் அடிவாகும். இப்போ பாருங்க, இன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க, நம்மளோட கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ்ல கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்ல மட்டும் பாருங்க. ஸோ வெறும் 19 நாள் தான் ஆயிருக்கு. ஓகேவா, நான் அப்டேட் கொடுக்குறேன் பாருங்க. உண்மையை தான் 1,85,000 சேல்ஸ் போயிருக்கு. ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் 100% கேரண்டீடாக அது வரும்னு சொல்ல முடியாது. இதுக்கும் நீங்கள் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஜனவரி மந்த்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் இந்த சேல் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிப்ரவரி மந்த் பாருங்க எந்த அளவுக்கு 6,000 எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். 19,000 ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்த மந்த் மார்ச் மந்த்ல பாருங்க. மார்ச் மந்த்ல பார்த்தீங்கன்னா 73,000. ஸோ இப்போ இந்த 6000லேருந்து 19, 73. இன்னைக்கு அப் டு டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 நாளில் ஒரு 1,00,000 சம்திங் 1,85,000 அச்சீவ் பண்ணுங்க. ஸோ இது வந்து கேரண்டி ரிசல்ட் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க பாதையை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஈவன் இப்போ கேம்பெயின்ஸ் பாருங்க. ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா 3 கன்வர்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 18, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரியல் டைம் தான் இன்னைக்கு பார்க்க முடியாது. நேற்று கேம்பெயினோட ரிசல்ட் இன்னைக்கு வரும், இன்னைக்கு ரிசல்ட் நாளைக்கு வரும். அதனால தான் நான் நேற்றுக்குள்ளது காட்டுறேன். நேற்று ரன் பண்ண கேம்பெயினில் மட்டும் வெறும் பட்ஜெட் 100 ரூபா தான். ஆனால் இவங்களுக்கு நடந்திருக்க சேல் வந்து 3 சேல் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ 3 சேல், ஒரு சேல் ஒரு கன்வர்ஷன், ஒரே ஒரு நபரை கேம்பெயின் ரன் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கான காஸ்ட் வந்து 66 ரூபாய் செலவாயிருக்கு. ஓகேவா, ஸோ இது பட்ஜெட் லைட்டாக எக்ஸீட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக கேம்பெயின் ஆப்டிமைஸ்டாக ரன் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஈவன் இப்போ உங்களோட அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரியல் டைமாக 30 மினிட்ஸ்ல 76 விசிட்டர்ஸ் உள்ள இருக்காங்க, வெப்சைட் விசிட்டர்ஸ். இந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் கூகுள் ஆட்ஸ். ஸோ இதில் என்ன அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூகுள் ஆட்ஸ் கோர்ஸில் கூகுள் ஆட்ஸில் பிபிசி கேம்பெயின்றது ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின். ஸோ பிபிசின்றது ஒன்லி ஃபார் இன்டென்ட் பையர்ஸ். உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்டென்ட் பையிங் கீழே வருது, இல்லை என்னோட ப்ராடக்ட் வந்து ரெண்டுமே நான் பண்ணலான்னு இருக்கேன். இன்டென்ட் பையர்ஸ்க்கும் நான் காட்டலான்னு இருக்கேன், இம்பல்ஸ் பையர்ஸ்க்கும் நான் டார்கெட் பண்ணலான்னு இருக்கேன். அது மீன்ஸ் ஒரே டைமில் பிபிசி கேம்பெயினும் ரன் பண்ணலான்னு இருக்கேன், டிஸ்பிளே கேம்பெயினும் ரன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிசி கேம்பெயின் இந்த பர்டிகுலர் கிளைண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் கீவேர்ட் ரிசர்ச் நிறையா டைப்பில் பண்ணலாம். ஸோ சாரின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா சாரிக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க, கீவேர்ட் ஐடியாஸ்ன்ட்டு. சாரின்ற கீவேர்டுக்கு ஆவரேஜாக மந்த்லி சர்ச் பார்த்தீங்கன்னா 100K to 1 million, அதாவது 1,00,000 சர்ச்லேருந்து 10,00,000. விச் மீன்ஸ் ஒவ்வொரு மாதத்துக்குமே அவ்வளோ லட்சக்கணக்கான பீப்புள் வந்து அந்த சாரின்ற கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்ட்ஸாக இருக்குது, அதுக்கான ஆவரேஜ் மந்த்லி சர்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோட ஹை பிட் என்ன, லோ பிட் என்ன எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா காம்படிஷன் இருக்க இடத்துல நம்ம ஷார்ட் பை ஆப்ஷன் கொடுக்கலாம், ஷார்ட் பை ZBA கொடுக்கலாம். மீடியம் லெவல் கீவேர்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிபிசி கேம்பெயின் கிரியேட் பண்ணோம் நம்ம கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த பிபிசி ஆட் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவாயிருக்கு, எந்தெந்த கீவேர்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லாமே ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 𝐻𝐿 ட்ரேடர்ஸ் கிளைண்ட்டுக்கு ஒரு பிபிசி கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். 2 கேம்பெயின் நான் ஸ்க்ரீனில் காட் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறமும் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணேன். அது ஏன் சார் காட் பண்ணுறீங்க, ரெண்டும் சிமிலர் வே தான். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம கீவேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் வந்து ஹை டிமாண்டட் கீவேர்ட்ஸில் வந்து ஹைலி சர்ச்டு கீவேர்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கிறத பார்த்து கொடுத்தோம். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி மீடியம் லெவல் கேம்பெயின்ஸில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்தோம். ஓகேவா, மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரே நாளில் ஓவர் நைட்டில் சொல்லலாம், ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ள 1,451 rupees காலி ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ கேம்பெயினாக செலவாக தான் செய்யும். பட் ஆனால் இது ரொம்ப அதிகம். ஓகேவா, எந்த கிளைண்டாலும் தாங்க இனிஷியல் கேஸில் 2 கேம்பெயினுக்கு ஒரு 3 ஹவர்ஸில் 1,450 ரூபாய் அதிகம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் பார்க்கலாம். கேம்பெயின் போகிறேன், கீவேர்ட்ஸ் போகிறேன்.
ஆவரேஜ் சிபிசி பாருங்க, இதுலேயே பார்க்கலாம் ஓகேவா. ஆவரேஜாக மொத்த கீவேர்ட்ஸ்க்குமே சேர்த்து ₹7.45 ஒருத்தர் வந்து பர்டிகுலர் கீவேர்ட் சர்ச் பண்ணி அதில் வந்து நம்ம அதில் ரிசல்ட்டை நம்மளோட வெப்சைட் வர பட்சத்தில் ₹7.45 வருது ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டுக்கும் மார்க் ₹7.45. ஆவரேஜ் சிபிசி ₹7.45, ₹6.93, ₹8.45 எல்லாமே ஆட் பண்ணி அவங்க ஆவரேஜ் சிபிசி அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிட் காஸ்ட்லியர் ஓகேவா. ஸோ இதனால் வந்து ஆக்டிவாக கேம்பெயின் நீங்கள் ₹1,00,000 அந்த வாலெட்டில் போட்டு வச்சா கூட அதிகபட்சம் 4 நாள் கூட தாண்டு பண்ணுறது டவுட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பார்த்துருப்பீங்க ஓவர்வியூ ஆஃப் பிபிசி கேம்பெயின். டோன்ட் வரி, அடுத்த வீடியோஸில் எப்படி இதை குறைக்கலாம், இந்த சிபிசி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, நமக்கு ஒத்து வராதோன்னு பயப்படாதீங்க. நான் ரொம்ப காஸ்ட் கட்டிங் சர்வீஸ் எப்படி பண்ணுறது நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிபிசி கேம்பெயின்னா என்ன, கீவேர்ட் ரிசர்ச் அது எப்படி கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹33, ₹20, ₹11 அந்த மாதிரி நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ ஓவராலாக இதை நான் எப்படி குறைக்கலான்ற வீடியோ சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு சிபிசி வேல்யூ முதல்ல வந்து ₹11, ₹23, ₹33 வரைக்கும் கூட போச்சு. இப்போ ஆவரேஜாக சிபிசியோட வேல்யூ வந்து ₹2, அதாவது ஒரு கிளிக்கு ₹2 செலவாக்கிருக்கு. ஸோ இது இன்னும் இந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் எப்படி செலவாகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பிபிசி கேம்பெயின்குள்ள போகிறேன், கீவேர்ட் செக்ஷன் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இதுவும் பாருங்க, இதுவும் ₹2 தான் போட்டிருக்கேன் ஓகேவா. கிட்டத்தட்ட 2321 பேர் கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ₹2.34, ₹3.93, ₹3.43, என்ன சார் ₹2 சொன்னீங்க, என்னன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவங்க ஆவரேஜாக ₹2 சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பிள் சில்க் காட்டன் சாரிக்கு ₹2.44. ஸோ லேடிஸ் காட்டன் சாரி அப்படின்ற கீவேர்டுக்கு ₹2.99 8 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. ₹1 கூட பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காட்டுற பாருங்க. ஹேண்ட்லூம் சாரிக்கு ₹1.80, ஹேண்ட்லூம் சாரி ஹேண்ட்லூம் அப்படின்ற கீவேர்டுக்கு ₹1.76. மாதிரி காட்டன் சாரி மேபி ஆக்ட்ரஸ் வச்சு தராங்க ₹1.75. இதெல்லாம் எப்படி குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுளில் லாஸ்ட் டைம் நீங்கள் பிபிசி கேம்பஸ்னால் என்ன அதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த வரிசையில் டிஸ்பிளே கேம்பெயின் ஒரு மேஜர் ரோல் வந்து உங்களோட சேல்ஸுக்கு ப்ளே பண்ணும். எப்படி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஒரு கரோசல் ஆட் ரன் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டிஸ்பிளே ஆட் ரன் பண்ணோம், டிஸ்பிளே மீன்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணுறோம். அதே மாதிரி கூகுள்லேயும் வந்து ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லொக்கேஷன் தமிழ்நாடு மட்டுமே கொடுத்தாங்க இப்போதைக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பல்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ அதனால் வந்து கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு எப்படி ஆடியன்ஸ் நம்ம செலிகேட் பண்ண பார்க்கலாம். டெய்லி 150 பட்ஜெட் போட்டிருக்கேன். கன்வர்ஷன்ஸ், நெக்ஸ்ட் டார்கெட்டிங். ஸோ இது வந்து எப்படின்னா பிளைண்டாக கொடுக்க முடியும். பர்டிகுலராக பீப்புள் ஃபார் சர்ச்சிங் ஃபார் சாரின்ற மாதிரிலாம் கேட்டகரி இங்கே கொடுக்க முடியாது. பேரண்டல் ஸ்டேட்டஸ், பேரண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஏன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து சாரீஸ் வியர் பண்ணால் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். மார்ஷியல் ஸ்டேட்டஸ், மேரிட் மட்டும் கொடுப்போம் இப்போதைக்கு. எஜுகேஷன்ஸ் கரண்ட்காக வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி இன்ட்ரெஸ்ட், பேங்க் ஃபைனான்ஸ், பியூட்டி அண்ட் வெல்னஸ்ல என்னென்ன இருக்கு பார்ப்போம். ஃப்ரீக்வெண்ட்லாம் சலூன்ஸ் விசிட் பண்ணுறாங்களா வேண்டாம். ஃபுட் அண்ட் டைம் ஓகே, ஏன்னா அவங்க ஸ்பார்க்கு செலவு பண்ணும்போது கார்மெண்ட்ஸ்க்கும் செலவு பண்ணுவாங்க இன்டென்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் தான் 2 கொடுக்க போகிறேன். கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஃப்ரீலான்சர் ரெடி பண்ணோம். நான் வேணால் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு இமேஜ் ஓகேவா. செகண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இமேஜ். எப்பவுமே ஒரே மாதிரி இமேஜ் இருக்கும் ஓகேவா. ஸோ தெரியுது இல்லையா, இதே டிசைன், ரெண்டுமே ஒரே டிசைன் தான் பாருங்கள். ரெண்டுமே ஒரே டிசைன். இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து ஸ்கொயர், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மேக்ஸிமம் கூகுளோட பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும்னு காட்டுறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து சில வெப்சைட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ப்ரிவியூ நீங்கள் பார்த்துக்கலாம். யூடியூப் அண்ட் ஜிமெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிமெயில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் மர்ச்சன்ட்ஸ் தான் என்னன்ற சொல்லிடுறேன். அது டேரெக்டாக உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் இன்டெரக்டாக வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் சர்ச் இன்ஜினில் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அதனால தான் எஸ்இஓ பேஸில் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ சர்ச் ஃபார்ம் என்ன கூகுளில் சர்ச் பண்ணால் ஸ்பான்சர்ட் ஆடில் காட்டுது. ஸ்பான்சர்னா என்ன அர்த்தம், இவங்க வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ரேர் ரேபிட் பத்து இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரேர் ரேபிட், ப்ளூ ஐலாண்ட், switch2.co.in, ரேர் ரேபிட் இந்த மாதிரி அவங்களாம் வந்து கூகுள் ஷாப்பிங் ஆட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சார் ஜென்ரலாக வந்து நீங்கள் பிபிசி கேம்பெயின் மற்ற டிஸ்பிளே கேம்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா இதர் பிபிசி கேம்பெயின் வந்து சர்ச் பண்ணும்போது வெப்சைட்டோட யூஆர்எலும் நேமும் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் நிற்கும். டிஸ்பிளே கேம்பெயின் வெப்சைட்டுக்குள்ளே தான் போய் நிற்கும், யாரும் சர்ச் பண்ணுவது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஷர்ட் ஃபார்ம் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு அதோட ப்ரைஸு அதோட டைட்டில் இருக்கிற 2-3 லைன்லாம் வச்சு காட்டும் போது மக்கள் உடனே வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறதை விட இந்த மாதிரி இமேஜ் அப்படியே டேரெக்டாக ஓகே இது நல்லா இருப்பா நான் சர்ச் பண்ண ஷர்ட் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக ஸ்டெப் 1 கூகுள் மர்ச்சன்ட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராப்பராக அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து மெயில் ஐடி அவங்க என்னென்ன கேட்குறாங்க. அதுக்கடுத்து உங்களோட வெப்சைட்டை
கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் கூட லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும், அதையும் முடிஞ்சு. ஸோ ஸ்டெப் 1 கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் 2 உங்கள் வெப்சைட்டை கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து இந்த கூகுள் மர்ச்சன்ட் சென்டர் அக்கௌண்ட்டையும் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 17th ஏப்ரல் விச் மீன்ஸ் நேற்று தான் நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி வெப்சைட்லாம் லிங்க் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் வந்து கூகுள் மர்ச்சன்ட் சென்டரில் வந்து நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இல்லைனா வந்து அங்கேருந்து அப்படியே எக்ஸல் ஷீட்டாக சிவி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் கொடுத்து அதை ஆட் பண்ணாலும் நிறைய எரர்ஸ் காட்டும். பட் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பிளக்கின்ஸ் மூலிமா நம்ம சிங்க் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிடுது. அதே மாதிரி ஃபியூச்சரில் அவங்க வெப்சைட்டில் இந்த கிளைண்ட்டோட வெப்சைட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணால் கூட அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ செக்ஷனுக்கு வந்து அப்ரூவ் ஆகி இங்கே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வந்து கூகுள் ஆட்ஸோட ட்ரையல் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. எஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்ரெடி அப்டேட் தான் இருக்குது. இன்னமும் நாங்கள் ஃபியூச்சராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். அது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேரும். தேங்க்யூ.